இன்றைக்கி நம்ம மலேசியா பஸ்ஸில் ஏறி எங்கே போக போகிறோன்னு பார்த்தீங்கன்னா பினாங் ஹில் ட்ரெயினுக்கு தான் போக போகிறோம். இந்த பஸ்ஸில் வந்துட்டு எல்லாமே இங்கே மலேசியா எல்லாமே டெவலப்டு சிட்டி தான்ப்பா. அவன் நிறைய டெக்னாலஜி இருக்குன்னா பஸ் கண்டக்டர்லாம் கிடையாது, சம்பளம் மிச்சம். பஸ் கண்டக்டர்லாம் கிடையாது. அந்த காயின் வந்துட்டு நம்ம போட்டோன்னா உள்ளார வந்து டிக்கெட் வர அதை நம்ம எடுத்துக்க வேண்டியதான். ஓகே, இப்போ நம்ம வந்துட்டு பஸ்ஸு பிடிச்சி வந்தாச்சு. இடமே எப்படி இருந்துச்சு பார்த்திங்கன்னா, ஆஹா அப்படி இருந்துச்சு. அவ்வளோ அழகாக நிறைய செடி மரம், அது மட்டும் இல்லாமல் நல்லா கூலிங்காக நல்லா காற்றடிச்சிச்சு, செம்மையாக இருந்துச்சு. எல்லாம் பார்த்திங்கன்னா நல்லா கலராக அழகாக இருந்துச்சு, கண்ணுக்கே அப்படியே இனிமையாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மேலேருந்து கீழே பார்த்தா நம்ம வந்து ட்ரெயினில் இருந்துச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம வயிறு கடமுளக்கடமான்னு சத்தம் போட ஆரம்பிச்சிச்சு. மத்தியானம் வேறு ஆகிட்டா ரொம்ப பசி எடுக்க ஆரம்பிச்சிச்சு. சரின்ட்டு சாப்பிட போகலான்ட்டு போயிட்டுருக்கோம். இப்படிதான் கலராக இருக்குன்னு பார்த்தா இங்கே இருக்கிற ஃபுட்டும் கலராக இருக்குது. லஞ்சுக்கு பார்த்திங்கன்னா மீகோரி நாசிங்கோரி, அதாவது தமிழில் ஃப்ரைட் ரைஸ் ஃப்ரைட் நூடுல்ஸ், அது சாப்பிட்டோம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா உள்ளே கொஞ்சம் ஃபாரஸ்ட் இருக்குது சுற்றி பார்க்க. அங்கே விதவிதமான பிளான்ஸ்லாம் இருக்குதுன்னு சொன்னாங்க. சரின்ட்டு அங்கே வந்திருக்கோம். இங்கே மேலேருந்து பார்த்தா என்ன அவ்வளோ அழகாக இருந்துச்சு. மொத்த பினாங் சிட்டியுமே தெரிஞ்சிச்சு. நல்ல கூலிங்காக சரியான கிளைமேட், நிறைய செடி, அவ்வளோ அழகாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதுக்குள்ளே போனால் இன்னும் நிறைய பிளான்ட்ஸு செடிலாம் வருமா. அது வந்துட்டு யார்கிட்ட கேட்டுதுன்னா உள்ளார போகல, வெளில வந்துட்டு ஒரு ஆங்கிலீடியன் வந்துட்டுறாங்க திரும்பி. நம்ம தான் எவ்வளோ நாளைக்கு நம்ம இங்கிலீஷ் திறமையெல்லாம் உள்ளார அடக்கி வச்சுக்கிட்டு இருக்குது, கொஞ்சம் வெளியில் எடுத்து விடுவேன்ட்டு அவங்கள்ட்ட பேசி கேட்டுட்டு இருந்தேன். நாங்கள் சுற்றி பார்த்துட்டு கிளம்பிட்டோம். அடுத்த வீட்டில் சந்திக்கலாம். டாடா, பை பாய்.